மக கெட்டி கொடுத்து தனி கொடுத்தன போனா கெட்டிக்காரி, அதே மருமக கட்டி கொடுத்து தனி கொடுத்தன போனா மோசக்காரி. நான் ஒரு உண்மையை சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இந்த ஆண்களுக்கெல்லாம் பொண்டாட்டிய ரொம்ப பிடிக்குங்க. ஆமா, உண்மை உண்மை உண்மை. இந்த ஆண்களுக்கெல்லாம் பொண்டாட்டிய ரொம்ப பிடிக்கும். அவங்க பொண்டாட்டி இல்லை, அடுத்தவங்க பொண்டாட்டி. உண்மைன்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஏங்க, அப்பா ஊர்ல இருந்து வராராம், வரும்போது ஏதோ வாங்கிட்டு வரணுமான்னு கேக்குறாரு. ஒண்ணு வேணாம், அவர் ஏற்கனவே இங்க ஒண்ணு விட்டு போயிட்டாரு, அதை மட்டும் வந்து எடுத்துட்டு போக சொல்லு. அப்பா இங்க என்னமோ விட்னு. அப்பா நீங்க வரும்போது ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரி வைக்கிறேன். சூரியன் இல்லாமையும் வாழ முடியாது, சூரியனோடையும் வாழ முடியாது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். பொண்டாட்டி இல்லாமையும் வாழ முடியாது, பொண்டாட்டி கூடவும் வாழ முடியாது. கரெக்டுன்னா லைக் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. கூகுள், துணி மடிக்காதனா மிஷின் இருந்தா சொல்ல. அதான் சும்மாவே இருக்கானே வீட்டுல உன் புருஷன், அவனை மடிய சொல்லு. உங்க புருஷனை ஏன் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொல்ல பாத்தீங்க? கொல்ல பார்த்தனா நானா? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரும் சாமியை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு சாமி என் புருஷன் தான், அதனாலதான் நான் தண்ணியில தூக்கி போட்டேன். இட்ஸ் a celebration bro. ஏமா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? இல்ல. இல்லையா? ஆமா, எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஆமா, நீங்க என்கிட்ட உனக்கும் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டதுதான் எனக்கு பிடிக்கல. காயத்ரி, என்ன எங்க போற? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறிய? போற காரியம் எங்கன்னா உருப்பிடுமா? ஓ, வேற ஆர் யூ கோயிங்? அங்க கல்யாணம் முடிஞ்சிச்சு, இப்ப சத்தத்துல சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட போறேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. எப்பவுமே அவ மேல ஒரு கண்ணுதான். அவதான் ரெடியா இருக்கலாமே. என் சொக்கலுக்கு முண்டை பரோட்டா வேணும், பூரி வேணும். அவ சீவி சிங்காரிச்சு வரும்போதே செருப்பு எடுத்து அடிச்சிருக்கணும். பழனிக்கு போனோம், அம்மா பஞ்சாமிரது கொடுக்க சொன்னாங்க. திருப்பதிக்கு போனோம், அம்மா லட்டு கொடுக்க சொன்னாங்க. திருச்செந்தூருக்கு போனோம், அம்மா துண்ணூர் கொடுக்க சொன்னாங்க. அப்படி அவ அடிக்கடி வரும்போதே அவளை வகுந்திருக்கணும். நான் இப்படி ஒரு வெகுளியா இருந்திருப்பேன். எங்க ஒரு 2000 ஜிபே பண்றீங்களா? தோ அனுப்பிச்சிடுறேன். தோ காசு அனுப்பிச்சிட்டேன், வந்துருச்சான்னு பாரு. மெசேஜ் வந்தா எனக்கே பார்க்க தெரியும். என்ன 2000 அனுப்பிட்டேன்னு சொல்லி காமிக்கிறியா? நேத்து ராத்திரி ஒரு அழகான பொண்ணு என் கனவுல வந்தா. தனியா வந்திருப்பாளே? அது உனக்கு எப்படி தெரியும்? அவ புருஷன் தான் என் கனவுல வந்தானே. வாழ்க்கைங்கிறது 2 வரிதான். என்னன்னு பாக்குறீங்களா? எந்திரிச்சா காஃபி, எந்திரிக்கலன்னா பால், அவ்வளவுதான்.